ஹாய் சுட்டீஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நீதி கதை தான் சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு துறவி தவம் செஞ்சுட்டு இருந்தாராம். தவம் செஞ்சு நிறையா பவர் அவருக்கு கிடச்சிருந்துச்சான். அப்படி ஒரு நாள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் ஒரு எலி வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட, ஐயோ சாமி, என்னை காப்பாற்றுங்க, என்னை உதவி பண்ணுங்க அப்படின்னு சத்தம் போட்டுச்சான். உடனே துறவி கண்ணை திறந்து பார்த்தாராம். பார்த்துட்டு எலிகிட்ட என்னன்னு கேட்டாராம். ஒரு பூனை என்னையை விரட்டிக்கிட்டு வருது, அதுகிட்டருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பூனையை மாற்றிட்டாராம். உடனே அந்த பூனை ஓடி போயிடுச்சான். கொஞ்ச நாள் கழித்து அதே பூனை ஓடி வந்து, ஐயோ சாமி, காப்பாற்றுங்கன்னு திருப்பி கத்துச்சான். நீ இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்லை, ஒரு நாய் என்னை துரத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பூனையை வந்து ஒரு நாயாக மாற்றிட்டாரா. நாய் ஓடி போயிடுச்சான். திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து அந்த நாய் ஓடி வந்துச்சான். ஓடி வந்து, ஐயோ சாமி, காப்பாற்றுங்கன்னு திருப்பி கத்துச்சான். உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாரா. ஒரு புலி என்னை விரட்டுது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சாமி என்ன செஞ்சார், அதை வந்து ஒரு புலியாக மாற்றிட்டாரா. இப்போ இந்த புலி என்ன செஞ்சான், இந்த நாய் வந்து இப்போ புலியாக மாறிடுச்சு. இப்போ இந்த புலி வந்து என்ன செஞ்சிச்சான், துறவியை பார்த்து காப்பாற்றினதுக்கு நன்றி தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல், எனக்கு ஒரே பசியாக இருக்குது, உன்னை வந்து கொன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் துறவியை பார்த்து. துறவி வந்து சரி, இதுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிவிட்டு, அவர் தான் ஏற்கனவே தவ வலிமை உள்ளவர் தானே. ஏற்கனவே எலியை பூனையாக மாற்றி, பூனையை நாயாக மாற்றி, நாயை புலியாக மாற்றியிருக்காரு. அப்போ புலியை வந்து பழையபடிக்கு அவரால் எலியாக மாற்ற முடியுமில்ல. அந்த புலி பாயிற நேரத்தில் அதை வந்து எலியாக மாற்றிட்டாராம். அவன் அந்த எலி ஓடியே போயிருச்சான் இடத்த விட்டு. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, நானே சொல்கிறேன். அதாவது தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பவரையோ, ஒரு பதவியவோ, ஒரு இதையோ, ஒரு திறமையவோ ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு தான் ஆபத்தை உண்டாக்கும். அதனால் தகுதி இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம எந்த பதவியோ, எந்த ஒரு பவரையோ, எந்த ஒரு அதிகாரத்தையோ கொடுக்கக்கூடாது. அதை தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு. பிச்சை போட்டால் கூட நல்லவங்களுக்கு பிச்சை போட்டால் தான் அது வந்து புண்ணியமாக, அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு வருமா. கெட்டவங்களுக்கு போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து பாவம் தான் வருமா. புரியுதா குட்டீஸ்? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.